அவர் பெரியாரை மட்டும் எதிர்த்து பேசலைங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, எங்களை மாதிரி ஒரு திராவிட இயக்கத்தில் பெரியார் அண்ணா, தலைவர் வைகோன்னு சொல்லி ஒரு அந்த முதிர்ச்சியும் நாகரிகமும் பண்பாடோடு இருக்கிற நாங்கள்லாம் வெளிப்படையாக சொல்லணும்னா, அவர் பேரை சொல்கிறது கூட நாங்கள் கூச்சப்படுறோம். அதாவது ஒரு அரசியலை ஃபேஸ் பண்ணுறதுன்னா ஒரு சமமான தலைவர்களோடு தான் போட்டியே போடணும். நாங்கள் ஏன் அவரை அப்படி நினைக்கலன்னு சொன்னாங்கன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் நான் நேரடியாகவே சொல்கிறேன், தனிநபர் ஒழுக்கங்கிறது அவர்கிட்ட அறவே கிடையாது. நேற்றுக்கு ஒன்று பேசுவார், இன்றைக்கி ஒன்று பேசுவார். அதே மாதிரி அவருடைய பேச்சு பாணியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எதிரிகிட்ட சண்டைக்கு போகிற மாதிரி இருக்குமே தவிர ஒரு கருத்தை எடுத்து சொல்கிற அந்த விதத்தில் இருக்காது. அதனால் இன்றைக்கி அவர் பெரியாரை பேசியிருக்காரு. நேற்றுக்கு நான் சொன்ன மாதிரி அவர் பேசாத தலைவர்களே இல்லை, அவர் கண்டிக்காத தலைவர்களே இல்லை. அதுதான் அவருடைய கடந்த கால வரலாறு. ஆனாலும் கூட அவர் யாரை கண்டிக்க மாட்டார்னு கேட்டிங்கன்னா, பிஜேபியும் சங் பரிவார் கூட்டமும் யாரை உயர்த்தி பிடிக்குதோ அவங்கள பற்றி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். மத்திய அரசையும் சில விஷயங்களை மத்திய அரசு பேசுவாருங்க. மத்திய அரசு பேசுறதுங்க வேற. நான் சொல்ல சங் பரிவாருங்கும் போது இந்துத்துவா இருக்குது பாருங்க. சங்கராச்சாரியார் அவர் நீங்கள் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? பேச மாட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஹிடன் அஜெண்டாவே அங்கே இருந்துக்கிட்டு தான் அவர் வேலை செய்கிறார். அதை தான் நாங்கள் எல்லாருமே சொல்கிறோம். அவர் நம்மளை ஒரு திராவிட இயக்கத்தை இவ்வளவு தூரம் பேசுகிறவர், அவங்களையும் விமர்சனம் பண்ணி பேசணும்ல, அங்கெல்லாம் பேச மாட்டாருங்க. இன்னும் ஒன்று, அவர் பேசக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை, தாராளமாக கேட்கட்டும். பெரியாரே என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, என் கருத்தை கூட விமர்சனம் பண்ணுங்கன்னு சொன்னார். இன்னும் ரொம்ப டீப்பாக சொல்லணும்னா, இப்படியே இந்த சிந்தனை இருக்காது, இன்னும் ஒரு 50 வருஷம் பெரியார் சொல்லும்போது சொன்னார், இன்னும் 50 வருஷம் கழித்து என்னை விட பெரிய சீர்திருத்தவாதி கூட வருவான். அப்போ என்னுடைய கருத்துக்களை பார்க்கும்போது நான் ஏதோ பின்தங்கி இருக்கிற மாதிரி இருக்கும், அப்படிப்பட்ட விமர்சனத்தை கூட நான் வரவேற்கிறேன்னு சொன்னார். ஆனால் இவர் மைதானத்தில் பந்து அடிக்கிறதுக்கு பதிலாக கால் அடிப்பான். ஏன்னா பந்து அடித்து அவனால் வெற்றி பெற முடியாதுன்னு தெரியும். எதிருடைய கால் அடிக்கிறது. அதே மாதிரி இன்றைக்கி அவர் எடுத்து வச்சிருக்கிற அந்த வாதங்கள்லாம் பார்த்திங்கன்னா, ரொம்ப ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே ராஜா மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் பேசி வாந்தி எடுத்து அது பொய்ன்னு சொல்லி அதை இவர் எடுத்து இன்றைக்கி தூக்கி பிடிச்சிக்கிட்டு வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு கேவலமான ஒரு குற்றச்சாட்டை அவர் சொல்லியிருக்காரு. அன்றைக்கே